அன்பர் பெருமக்களே, நாம் காலை அமர்விலே 4 அதிகரணங்களை சிந்தித்திருக்கிறோம். 4 5 இப்பொழுது 6வது அதிகரணம், உணர்த்த உணர்தலின் ஆன்மா உள்ளது. பிரம்ம ஆன்மவாதி. இதுக்கு விஞ்ஞான ஆன்மாவாதின்னு ஒரு பேர் இருக்கு. ஆமாம், ஏகான்மவாதி தான். இதுவரைக்கும் நீங்கள் சொன்னதெல்லாம் சடம், தூள தேகம், ஐம்பொறி, சூக்கும தேகம், பிராணன், இதெல்லாம் என்னதுங்க? சடம். அதனால் அது ஆன்மா இல்லைன்னு சொன்னால் அது பொருந்தும். ஆனால் இவற்றிற்கு வேறாய் அறிவுடைய பிரம்மப்பொருள் ஒன்று உண்டு. எனவே பிரம்மமே என்னது? ஆன்மா. பிரம்மமே ஆன்மா என்று சொல்பவர்கள் தான் யார்? பிரம்ம ஆன்மவாதி. பிரம்ம ஆன்மவாதி இவர்கள் உணர்த்த உணர்தலின் ஆன்மா உள்ளது என்று அதை மறுக்கிறார். பொழிப்புரை பாருங்க. அவன் யாரு? அறிந்தாங்கு அறிவன். அவன் அறிந்தாங்கு அறிவன் என்று அறிவிக்க அறிந்து உபதேசியாய் நிற்பது உளதாகலின் அதுவே ஆன்மாவாம் என்றது. இந்த பிரம்மம் என்பது என்ன என்பதற்கு இலக்கணம் சொல்லுகிறார். பிரம்ம பொருள் எப்படிப்பட்டதுங்க? அறிந்தாங்கு அறிவது. அறிந்தாங்கு அறிவது, அதாவது அறிவிக்காமலே எல்லாவற்றையும் ஒரு சேர தானே அறிவது. இந்த பிரம்மம் இருப்பது என்னதுங்க? வேற ஒரு பொருள் இதுக்கு அறிவிக்க வேண்டியதில்லை. வேறு ஒருவர் அறிவிக்காமலே தானே அறியும். எப்படி அறியும்? எல்லாவற்றையும் அறியும், ஒரு சேர அறியும். ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் அறியும், அறிவிக்காமலே அறியும். இந்த ஆன்மா எப்படிப்பட்டது? அறிவித்தால் அறியும். அப்படியே இதுக்கு அப்படியே ஆப்போசிட் போட்டிங்கன்னா ஆன்மா. அவன் அறிவிக்காமலே அறிவான். ஆன்மா எப்படி? இது அறிவித்தால் தான் அறியும். அவன் ஒரு சேர அறிவான், ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் அறிவான். இவன் எப்படி அறிவான்? ஒன்றொன்றாய் அறிவான். ஒன்றொன்றாய் அறிவான். அப்புறம் மறந்து அறிவான், அவத்தைப்பட்டு அறிவான். அப்போ பிரம்மத்துக்கு இருக்கிற இலக்கணம் எதுவுமே ஆன்மாவுக்கு இல்லை. அப்போ ஆன்மா வேறு, பிரம்மம் வேறு. அதான் இங்கே சொல்ல உணர்த்த உணர்தலில் ஆன்மா உள்ளது என்பது அவன் அறிந்தாங்கு அறிவன் என்று அறிவிக்க அறிந்து. நீ பிரம்மம்னு சொன்னால் நீ முதல்ல என்ன செய்யணும்? அந்த இலக்கணம் உனக்கு இருக்கணும். என்ன இலக்கணம்? அறிந்தாங்க அறிகிற தன்மை உனக்கு இருக்கணும். ஒரு சேர அறியணும், ஒரு சேர அறியணும். அதெல்லாம் உனக்கு இருக்கா? இல்லை. அட அது கூட பரவாயில்ல, பிரம்மத்துக்கு இது இலக்கணம் என்னன்னு உனக்கு சொன்னாதான் தெரியுது. அதை கூட உனக்கு என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது? உங்கள்கிட்ட இல்லாட்டியும் பரவாயில்ல, பிரம்மத்தினுடைய இலக்கணம் உங்கள்கிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, பிரம்மத்திற்கு இலக்கணம் இது என்று உனக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? சொல்ல வேண்டியதாக இருக்கு. இப்போ நீ எப்படி பிரம்மமாவ? அவன் இலக்கணத்தையே நீ எப்படி அறியணும்? உணர்த்தினால்தான் உணர்வ. அப்புறம் நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற? நான் தான் பிரம்மம், நான் தான் பிரம்மம். எனக்கு இலக்கணம் என்ன தெரியுமா? கொஞ்சம் சொல்லுங்களேன். எப்படி இருக்கு? ஏன் இலக்கணத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கேட்டுக்குவேன். அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? அதான் இங்கே சொல்வது. அவன் அறிந்தாங்கு அறிவன் என்று அறிவிக்க அறிந்து. அவன் இலக்கணத்தை கூட உனக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? அறிவிக்க வேண்டியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நீ என்னது? உபதேசி. இது ஆன்மாவுக்குரிய மிகச்சிறந்த ஒரு இலக்கணம். ஆன்மா என்றும் உபதேசி. ஆன்மா என்றும் உபதேசி அப்படின்னா என்னதுங்க? அறிவிக்காம எதையுமே அறியாது. தானே அறிந்தேன், நானே அறிந்தேன்னு சொல்லுகிற தகுதி ஆன்மாவுக்கு எப்பவுமே கிடையாது. எதை அறிந்தாலும் எப்படி அறிஞ்சிருக்கும்?
யாரோ ஒருத்தர் அறிவிச்சிருக்கணும். யாரோ ஒருத்தர் அறிவிக்காம தானே அறிகிற தன்மை ஆன்மாவுக்கு என்றும் இல்லை, நேற்றும் இல்லை, இன்றும் இல்லை, நாளையும் இல்லை. கேவலத்திலையும் கிடையாது, சகலத்திலையும் கிடையாது, சுத்தத்திலையும் கிடையாது. 3 நிலையிலையும் அவன் அறிவை விளக்குவதற்கு ஒருவன் வேண்டும். எனவே இவன் என்னதுங்க, எப்பவுமே உபதேசி தான். ஆன்மா எப்பவுமே உபதேசி. உபதேசினா உபகாரத்தை வேண்டி நிற்பவன், உபகாரத்தை வேண்டி நிற்பவன். அப்போ உணர்த்துவதற்கு ஒருவன் வேண்டும். யார் அது? பெருமான் தான். உபதேசியாய் நிற்பதுளதாகலின் அதுவே இவ் ஆன்மாவாம் என்றது. அப்போ பிரம்மப்பொருள் அறிவிப்பது, ஆன்மா அறிவிக்க அறிவது. அப்போ பிரம்மம் வேறு, ஆன்மா வேறு என்பதை இந்த பொழிப்புரையில் காட்டுகிறார். அதற்கு வெண்பா பாருங்க. அறிந்தும் அறிவதே ஆயும் அறியாது அறிந்ததையும் விட்டு அடங்கி அறிந்தது எது? அறிவும் அன்றாகும் மெய்கண்டான் ஒன்றின் அது அது தான் என்னும் அகம். அறிந்தும் என்னதுங்க, ஒரு காலத்தில் ஒரு பொருளை அறிவிக்க அறிந்தும். அறிந்தும் என்பது எப்படி அறியும்? ஒரு காலத்தில் ஒரு பொருள் அறியும், அதுவும் தானே அறியாது, அறிவித்தாதான் அறியும். இப்போ அறிந்தும் என்பது அறிவிக்க அறியும், ஒரு காலத்தில் ஒரு பொருளை அறியும். அறிவதே ஆயும், அறிவதே ஆயும். சரி, அப்படி தான் அறிஞ்சிருச்சு, மொத்தத்தையும் அறிவிச்சிடலாம். சிவஞான போதத்தை 12 நூற்பாவையும் அறிவிச்சிடலாம் அப்படின்னா ஆகாது, ஆகாது. காலையிலேருந்து போகிற வேக கிரன்னு இருக்கு இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? இன்னும் அறியணும். எவ்வளவு அறிவித்தாலும் இது எப்படி இருக்கு? இன்னும் அறிய வேண்டியது பல இருக்கிறது. அறிவதே ஆயும், எல்லாத்தையும் அறியாது. என்னத்தை தான் அறிவித்தாலும் அது என்ன செய்யும்? அது எவ்வளவு முடியுமோ அவ்வளோதான் அறியும். அப்புறம் என்ன செய்யும்? திருப்பியும் அறிவிக்கணும், அறிவிச்சுக்கிட்டே இருக்கணும். இது அறிந்து கொண்டே இருக்கும். அறிவதே ஆயும். இன்னும் விளக்கம் தேவை. எவ்வளவு விளக்கம்? முத்திகாலம் வரைக்கும் விளக்கிட்டே இருக்க வேண்டியது தான். பெருமான் ஏதோ ஒரு வடிவில் இருந்து என்ன செய்து கொண்டு இருக்கிறான்? நம் அறிவை விளக்கி கொண்டே இருக்கிறான். எனவே அறிவதே ஆயும். சரிங்க, எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. ஐயா சொன்ன மாதிரி எவ்வளவு லேட்டானாலும் பரவாயில்ல, சிவஞான போதத்தை ஒரு 20 வகுப்பு வச்சு நடத்தி முடிச்சிடலாம். எல்லாம் எழுத்தெண்ணி படிச்சிடலாம். 20 வகுப்பு முடிஞ்ச உடனே எல்லாரும் என்னது, சிவஞான போதம் இவ்வளவு தானா அப்படின்னா, எங்க அவரு 2 வருஷத்துக்கு முன்னாடி முதல் நூற்பா நடத்தினார். 2 வருஷத்துக்கு முன்னாடி நடத்தினார். இப்போ வந்து கேட்குறீங்க என்னாச்சு? அவ்வளவு அறிவித்தாலும் மறந்துடும். எப்படி அறிவித்தாலும், எத்தனை முறை அறிவித்தாலும் என்ன செஞ்சிடும்? மறந்ததும். அறிந்ததையும் விட்டு, அறிந்தது என்ன செஞ்சிடும்? விட்டு. எப்படி? அங்கு அடங்கி, அங்கு அடங்கி. அப்படி அறிகிற போதும் எப்படி அறியும்? அவத்தைப்பட்டு அறியும். அறிவதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது பாருங்க. அறிவிச்சுக்கிட்டே இருக்கணும். எல்லாத்தையும் அறிவிக்கலாம்னா நிறுத்துங்க, கொஞ்சம் ஸ்லோ, நிறுத்துங்க, மெதுவாக நடத்துங்க. சரி, மெதுவாக நடத்தலாமா? நடத்தியாச்சு, முடிஞ்சுதானா? இருங்க, என்னது மறந்து போச்சு. சரி, இன்னொரு தடவை நடத்தலாமா? சரி, நடத்தினா என்னது? அவத்தைப்பட்டு. காலையில் போனதே புரியல, மதியானம் சாப்பாட்டு முடிச்சு எல்லாம் என்ன வேணும்னு கேட்டு ஊட்டி எங்கே போய் போங்க. அறிகிற போது எப்படி அறிகிறது? அடங்கி. அதுவும் அடங்கி தான் அறிகிறது. அடங்கி அறிவது எது? அடங்கி அறிவது எது? அது ஆன்மா. அது ஆன்மா. அறிந்து அடங்கி அறிவது எது? அறிவும் அன்றாகும். எனவே இப்படி அறிகிற அறிவு என்னாகாது? பிரம்மமாகாது. இதை போய் என்னன்னு சொல்லக்கூடாது? பேரறிவுன்னு சொல்லக்கூடாது. பேரறிவு எப்படிப்பட்டது? அறிவிக்காமல் அறியும், அனைத்தையும் அறியும், ஒரு சேர அறியும். ஒரு சேர இந்த பக்கம் சிவபிரகாசம் நடத்துங்க, அந்த பக்கம் உண்மை விளக்கம் நடத்துங்க. 10 பாடத்தை நடத்தினாலும் எல்லாத்தையும் கேட்டுடலாம்.
இன்னொன்று என்னது, அறிவிக்காமலே அறியலாம். நீங்கள் எதுக்குங்க நடத்துகிறீங்க முதல்ல, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லணும். நமக்கு நாம் போய் பிரம்மம்னு சொல்லலாமா? அது பேரறிவு, இது சிற்றறிவு. எனவே இது அறிவு மன்றாகும்னா இது பேரறிவு அல்ல. எனவே நீ என்னது, சிற்றறிவு. மெய்கண்டான் ஒன்றின், மெய்கண்டான் ஒன்றின். அப்போ எதுங்க ஆன்மானா, சைவ சித்தாந்த நெறியிலே நின்று ஆன்மாவை ஆராய்ந்தால், ஆன்மாவின் இலக்கணத்தை ஆராயணும்னா எங்க நின்று அறியணும்? சித்தாந்த நெறியிலிருந்து அறிஞ்சாதான் எது ஆன்மா என்பதை நீங்கள் அறிய முடியும். ஏங்க மற்றவங்களாம் சொல்ல மாட்டாங்களான்னா, அவங்களாம் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, முதல்ல சொன்ன பட்டியல் பூரா சொல்கிறாங்க. பிரம்மமே ஆன்மா, தூளதேக ஆன்மா, சூக்கும தேக ஆன்மா, பிராணன் ஆன்மா, ஐம்பொறி ஆன்மா, சூனியமே ஆன்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் அவன்கிட்ட போனால் அவன் நூல்களை படிச்சிங்கன்னா என்ன ஆகும்? ஓ, சரியாக தான் இருக்க மாட்டிருக்குது, சூனியந்தான் ஆன்மாவாட்டிருக்குது, பிரம்மந்தான் ஆன்மாவாட்டிருக்குது, தூளதேகந்தான் ஆன்மாவாட்டிருக்குன்னு மயங்கி அங்கேயே நின்றுவோம். இப்போ இதையெல்லாம் கடந்து இவற்றிற்கு வேறாக ஆன்மா என்ற ஒன்று உண்டு. அது அறிவுப்பொருள் ஆயினும், அறிவுப்பொருள் ஆயினும் எப்படி அறியும்? ஒன்றொன்றாய் அறியும், மறந்து மறந்து அறியும், அவத்தைப்பட்டு அறியும். இந்த இலக்கணமெல்லாம் அறியணும்னா எங்கே வந்து நிற்கணும்? மெய்கண்டானாய் நிற்க வேண்டும். மெய்கண்டான் என்பது மெய்யை கண்டவன். மெய்யை கண்டவன் யாருன்னா உண்மை ஞானத்தை பெற்றவன். உண்மை ஞானமாவது இங்கே ஆன்மாவின் இலக்கணத்தை குறைவு இல்லாமல் சொல்லக்கூடிய சித்தாந்த நெறி. சித்தாந்த நெறி. இந்த சித்தாந்த நெறியிலே நின்று ஆசிரியன்பால் மனம் ஒருங்கி நின்றவன் எவனோ அவன் என்ன செய்வான்? ஆன்மா எது என்று அறிவான். அது எப்படின்னா, அது அதுதான் என்னும் அகம். அது அதுதான் என்னும் அகம். அதாவது சூரிய ஒளியும் கண்ணொளியும் போல, பிரம்மம் என்பது சூரிய ஒளி, ஆன்மா என்பது கண்ணொளி. சூரிய ஒளி கண்ணொளியில் கலந்து நிற்கும், கடந்து நிற்கும், ஒன்றாய் நிற்கும், உடனாய் நிற்கும், வேறாய் நிற்கும். அதுபோல பிரம்ம பொருள் ஆன்மாவிற்கு ஒன்றாயிருந்து உடனாய் நின்று வேறாயிருந்து அறிவை விளக்கி கொண்டே இருக்கும். அவன் காட்டுபவன், நாம் காண்பவர்கள். காட்டினாலும் நாம் எப்படி காண்போம்? மறந்து மறந்து காண்போம், ஒன்றொன்றாய் காண்போம். எனவே ஆன்மா ஒருபோதும் பிரம்மம் ஆகாது, ஒருபோதும் பிரம்மம் ஆகாது. பிரம்மம் வேறு, ஆன்மா வேறு என்பது இந்த பாடலில் காட்டுகிறார். சரி, 7வது அதிகரணம் சமூக ஆன்மவாத மறுப்பு. இது வேகமாக இந்த நூற்பா போயிட்டுன்னு நினைக்காதீங்க. இதில் பெரிய நுட்பமான செய்திகள் எதுன்னு கேட்டால் இவ்வளோதான். இதெல்லாம் ஆன்மா இல்லை, அவ்வளோதான். இதில் பெரிதாக 1-2 செய்திகள் விட்டுருக்கோம். இதெல்லாம் பரபக்கத்தில் சில சமயத்தாரெலாம் இதை மறுக்கிறாங்க. அந்த தடை விடைகள் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே விட்டுட்டு போயாச்சு, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சமூக ஆன்மவாத மறுப்பு. இது யார்? பௌத்தரில் வைபாடிகர். இவற்றின் கூட்டமே ஆன்மா. இவற்றின் சமூகம்னு என்னதுங்க? கூட்டம். பல பேர் சேர்ந்தா ஒரு சமூகம் இல்லைங்களா? அதுபோல இவற்றின் கூட்டமே ஆன்மா. எவற்றின் கூட்டம்? பிரம்மம் நீங்களாக. சரியா? தூள தேகம், சூக்கும தேகம், ஐம்பொறி, பிராணன், அந்த கரணம், இதெல்லாம் சேர்ந்தது ஆன்மா. இதெல்லாம் சேர்ந்தது ஆன்மா. எனவே இவற்றிற்கு வேற ஆன்மா ஒன்று இல்லை அப்படின்னு யார் மறுக்கிறார்? வைபாடிகர் மறுக்கிறார்கள். மாயா இயந்திர தனுபுனுள் ஆன்மா உள்ளது. மாயா இயந்திரம், மாயையாலான கருவிகள், மாயையாலான கருவிகள். அது இருப்பது எங்க? தனு, உடம்பு. இந்த உடம்பு மாயையினாலான கருவிகளினால் ஆன கூட்டம், அதுவே ஆன்மா. அதுவே ஆன்மா. சொல்றவங்க யாரு? வைபாடிகர்.
அதை மறுத்து பொழிப்புரை செய்கிறார். அவைதான் வேறு வேறு பெயர் பெற்று நிற்றலான். இப்போ அதை எப்படி ஆன்மான்னு சொல்கிற? அதுக்கு தான் என்ன இருக்கிறது? வேற வேற பேர் வச்சாச்சு. தூள தேகம்னு ஒரு பேர் வச்சாச்சு, சூக்கும தேகம்னு பேர் வச்சாச்சு, அந்த கரணம், பிராணன், இப்படி எல்லாம் என்னது வேற வேற பெயர் வச்சிருக்கிறதுனால அதை என்னன்னு சொல்லக்கூடாது? ஆன்மான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அதுக்கு ஏற்கனவே நூல்கள் என்ன சொல்லியாச்சு? தனித்தனியாக பேர் வச்சாச்சு, தனித்தனியாக பேர் வச்சாச்சு. எனவே என்ன தேவையில்லை, இவற்றின் கூட்டம் ஆன்மா என்பது பொருந்தாது என்று சொல்லுகிறார். சரி, வெண்பா பாருங்க. களையாதி மண்ணந்தம் காணில் அவை மாயை நிலையாவாம், தீபமே போல அலையாமல் ஞானத்தை முன்னுணர்ந்து நாடின் அது தணுவாம், தான் அத்தின் வேறாம் தாம். களையாதி மண்ணந்தம் காணில் அவை மாயை, களை முதலாக மண் ஈராக 31 தத்துவங்கள் என்னவது? மாயை. 31 தத்துவங்கள் என்னதுங்க? மாயாகாரியம் தான். களையாதி மண் அந்தம், மண் முதலாக களை ஈராக 31 தத்துவங்களுக்கு என்ன பேரு? மாயைன்னு பேரு. அவை மாயை, மாயாகாரியங்கள். அவை நிலையாவாம், அவை நிலைத்த பொருள் அல்ல. மாயைன்னு சொன்னாவே என்னது? தோன்றி நின்று ஒடுங்கும். எனவே அவை நிலையாவாம். அலையாமல் முன் ஞானத்தை உணர்ந்து நாடின், மனதை என்ன செய்து பார்க்கணும்? ஒருமுகப்படுத்தி. இதை ஆராய்கிற போது மனதை என்ன செய்யணும்? ஒருமுகப்படுத்தி. அலையாமல், அலையாமல் மனதை ஒருமுகப்படுத்தி என்ன செய்யணும்? ஞானத்தை உணர்ந்து நாடின், ஞானத்தை உணர்ந்து நாடின். இந்த தத்துவ கூட்டத்தில் தோன்றுகின்ற அறிவின் இயல்பை உணர்ந்தால், இந்த தத்துவ கூட்டத்தினால நமக்கு என்ன விளங்குறது? அறிவு விளங்குதா இல்லையா? கலை முதலாக மண்ஈராக இவை நமக்கு எதுக்கு கூட்டப்பட்டிருக்கிறது? அறிவு விளங்குறதுக்கு தான். அறிவுக்கு ஒரு கருவி, இச்சைக்கு ஒரு கருவி, செயலுக்கு ஒரு கருவி என்று ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரியம் இருக்கா இல்லையா? மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என்று எல்லாத்துக்கும் என்ன இருக்கிறது? ஒரு வேலை இருக்கு, ஒரு பர்பஸ் இருக்கு. தேவையில்லாமல் ஒரு கருவி கூட கிடையாது. இந்த 31 கருவிக்கும் என்ன இருக்கிறது? ஒரு காரணம் இருக்கிறது. கூட்டப்பட்டதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. எனவே இந்த கருவிகளை நீ ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா இவை கூட்டப்பட்டிருப்பதின் நோக்கம் உனக்கு புரியும். எனவே இந்த கூட்டங்கள் எல்லாம் எது போல என்று சொன்னால் தீபமே போல தணுவாம், தீபமே போல தணுவாம். அதாவது கண்ணை விளக்குவதற்கு விளக்கு எப்படி துணை செய்கிறதோ இல்லைங்களா? இப்போ கண்ணு காணணும்னு சொன்னால் அதுக்கு என்ன வேணும்? விளக்கு வேணுமா இல்லையா? விளக்க துணையாக கொண்டு தான் கண்ணு காணும். அதுபோல அறிவை விளக்குவதற்கு இவையெல்லாம் என்னது? கருவிகள். மாயா தனு விளக்கு, மாயா தனு விளக்கு, மாயையிலான தனு, மாயையிலான தனு. தனுன்னு என்னது? உடம்பு. உடம்பு எதனால் ஆனது? மாயினால் ஆனது. அது எது போன்றது? விளக்கு போன்றது. கை விளக்கு ஒன்று இருக்கா இல்லையா? இப்போ இருட்டில் இருக்கிறோம், இருட்டில் இருக்கிறோம். இருட்டில் இருக்கிற போது நமக்கு கையில் என்ன இருக்கிறது? ஒரு அகல் விளக்கு. இதுக்கு எதுக்கு பயன்படும்? ஏகதேச ஒளின்னு பேர். கையில் ஒரு விளக்கு இருந்தால் இதுக்கு என்ன பேர்? ஏகதேச ஒளி. இப்போ இதை வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம்? இங்கே இருந்துக்கிட்டு அங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்க முடியுமா? கையில் வச்சிங்கன்னா நம்ம சுற்றி கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு 5 அடி சுற்று வட்டாரத்தில் பள்ளங்கள்லாம் இருக்கா, மேடு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இதை பிடிச்சிக்கிட்டே போகலாம். இந்த அறை முழுக்க தெரியுமா? தெரியாது. சரி, அப்புறம் எதுக்குங்க இது அப்படின்னு இதை கீழே வச்சுட்டு அணைச்சிட்டோம்னா என்ன ஆகும்? போச்சு, உள்ளதும் போச்சு இல்லைங்களா? அப்போது இது எது வரைக்கும் வச்சுருக்கணும்னா சூரியன் வர வரைக்கும் இந்த விளக்கை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். சூரியன் வர வரைக்கும் என்ன செய்யணும்? விளக்கை கையிலே பிடிச்சிட்டு இருந்தோம்னா இது ஏகதேச அறிவை கொடுக்கும். மாயையால் ஆன விளக்கு நமக்கு அறிவு எப்படி கொடுக்கும்? ஏகதேசம். ஏகதேசம்னா என்னதுங்க? ஒரு எல்லைக்கு உட்பட்டு. இப்போ கண்ணுனால பார்க்கணும்னா எப்படி பார்க்கலாம்? இப்போ எனக்கு எது வரைக்கும்? இந்த செவுறு வரைக்கும் தெரியும். செவுத்துக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. காது கீழே கொஞ்சம் சத்தமாக பேசினாங்கன்னா கீழே கேட்கும். பக்கத்து வீட்டில் பேசுகிறது கேட்குமா?
கேட்காது. அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்கிறது, இந்த 5 பொறிகளுக்கும் ஒரு எல்லை இருக்கா இல்லையா, அந்த எல்லையை தாண்டி இருக்கிற விடயத்தை இது அறியாது. அப்போ இது 5 பொறிகளும் எவ்வளவு கொடுக்கும், ஏகதேசத்தை விளக்கும், ஏகதேசமாக அறிவை விளக்கும். ஆனால் திருவருளாகிய அந்த சிவம் எப்படி கொடுக்கும், வியாபக ஞானத்தை கொடுக்கும், வியாபக ஞானத்தை கொடுக்கும். அப்படின்னா இங்கே இருந்துக்கிட்டு என்ன செய்யலாம், சொர்க்கத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, நரகத்தில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு அறியலாம், அப்படின்னு அறியலாம். முக்காலமும் உணர்கிற தகுதியை எது கொடுக்கும், திருவருள் நமக்கு கொடுக்கும். அப்போ சீக்கிரம் அதை ஏற்பாடு பண்ணுங்க. அப்படியா, இப்போ வந்துருச்சு யாருக்கு, இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வியாபக ஞானம் வந்துருச்சு. ஒரு கற்பனை வச்சுக்குவோம், என்ன பண்ணுவீங்க, நல்லது செய்வீங்க, அப்புறம் வேற வித்தை காட்டுவியா, வித்தை காட்டு வரான், என்ன குரங்கு வித்தை காட்டுவியா. இந்த வியாபக ஞானம் என்பது எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா, சிவத்தோடு ஒன்றுகிற போது வரும், சிவத்தோடு ஒன்றுகிற போது வரும். சிவத்தோடு ஒன்றுகிற போது உங்களுக்கு வியாபக ஞானம் வருகிற போது நீங்கள் திரும்பி இப்படி பார்த்துட்டீங்கன்னா சிவம் மறைஞ்சிரும். நீங்கள் சிவத்தை மட்டும் அறிவில் பெருமானை தவிர வேறு எதுவுமே தெரியாமல் நின்னாதான் நமக்கு என்ன வரும், வியாபக ஞானம் வரும். ஏன்னா என்ன ஆயிடுது, நெருப்புக்குள்ளே போட்ட இரும்பு போல. இப்போ நெருப்புக்குள்ளே போட்ட இரும்பு என்னவாக இருக்கும், நெருப்பாக இருக்கும். அதுதான் நெருப்பாயிருச்சேன்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இரும்பாயிரும். புரியுதுங்களா? அப்போது இது எது வரைக்கும் நெருப்பாக இருக்கும், நெருப்புக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான். நீங்கள் பெருமானை தரிசிக்கிற வரைக்கும் தான் வியாபக ஞானம் விளங்கும். பெருமானை மறந்துட்டா வியாபக ஞானம் போயிடும். இப்போ சொல்லுங்கள், வியாபக ஞானம் வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ணக்கூடாது, பெருமானை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஏன்னா வியாபக ஞானம் நமக்கு தேவையில்லை, பெருமான் தான் வேணும். பெருமானை தரிசிக்கிற போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அடிஷனல் பெனிஃபிட்டு எது, வியாபக ஞானம். சரிங்களா? அதை பிடிச்சிக்கிட்டு இதை விட்டுறக்கூடாது, அதை பிடிச்சிட்டு இதை விட்டுறக்கூடாது. சரிங்களா? எனவே என்னதுங்க, இந்த தனு எப்படிப்பட்டதுங்க, தீபமே போல, தீபமே போல. எனவே தானத்தின் வேறாம், தான் அதற்கு வேறானது. எதற்கு வேறானது, கருவிகளுக்கு வேறானது, மாயைக்கு வேறானது. மாயை என்பது விளக்கு போல, ஆன்மா என்பது கண் போல. கண்ணை விளக்குவதற்கு கொடுக்கப்பட்ட கருவிகள் அது எது, இந்த மாயான 31 கருவிகளும் கண்ணை விளக்குவதற்கு கொடுக்கப்பட்ட விளக்கு போல. எனவே மாயையினுடைய கூட்டம் என்னாகாது, ஆன்மா ஆகாது, ஆன்மா ஆகாது என்று சொல்லி இதை முடிக்கிறார். 3வது நூற்பா முடிச்சாச்சு, முடிச்சாச்சு. சரி, நான்காம் நூற்பா. இந்த இயல் இலக்கண இயல், இலக்கண இயல் இதுவரைக்கும் பிரமாண இயல். மூணு நூற்பால 3 பொருளை நிறுவி இருக்கிறோம். எதை நிறுவி இருக்கிறோம்? முதல் நூற்பால பதி, பதிக்கு பிரமாணம், பதிக்கு பிரமாணம். அப்போ பதிக்கு பிரமாணத்தை எப்படி நிறுவி இருக்கிறோம்? நூற்பால வரிசையா சொல்லுங்க பார்க்கலாம். உலக முத்தொழில் படுவது, அது உள்பொருள்,
செய்வோன் ஒருவன் வேண்டும், அவன் சங்காரக் கடவுள். சங்காரக் கடவுள் பரலல்ல ஒருவனே, அவனே உலகத்திற்கு ஆதியும் அந்தத்தையும் செய்பவன். எனவே இறைவனே உலகத்திற்கு முதல்வன் என்று முதல் நூற்பால பதிக்கு பிரமாணம் சொல்லியாச்சு. சரியா? ரெண்டாவது நூற்பா பாசத்துக்கு பிரமாணம் சொல்லுங்க. உயிர்கள் அத்துவிதமாக இருக்கிறதா? உயிர்களோடு பெருமான் அத்துவிதமாக இருக்கிறான். உயிர்களோடு பெருமான் அத்துவிதமாக இருக்கிறான். அப்படி உயிர்களோடு அத்துவிதமாக இருக்கிற இறைவன் உயிர்களுக்கு என்ன செய்கிறான்? வினைக்கு தக்கவாறு என்ன செய்கிறானுங்க? பிறத்தலையும் இறத்தலையும் செய்கிறான். வினைக்கு தக்கவாறுன்னு சொன்னால் எதற்கு பிரமாணம்? கண்மத்துக்கு பிரமாணம். பிறத்தலையும் இறத்தலையும் செய்விக்கின்றான் அப்படின்னு சொன்னால் மாயைக்கு பிரமாணம். பிறத்தல் இறத்தலுக்கு எது வேணும்? உடம்பு வேணும். அது மாயைக்கு பிரமாணம். மாயையும் கண்மமும் இருக்குதுன்னா ஆணவம் என்ற ஒன்று உண்டு என்பது ஆணவத்திற்கு பிரமாணம். சரிங்களா? அப்போது உயிர்களோடு அவன் அத்விதமாக இருக்கிறான். உயிர்களை வினைக்கு தக்கவாறு தோற்றுவிக்கவும் ஒடுக்கவும் செய்கிறான். அப்படி செய்விக்கின்ற அந்த இறைவன் தனது தாதான்மிய சம்பந்தமாகிய திருவருட்சக்தியோடு தாதான்மியமாய் இருக்கின்றான்.